நம்ம இன்னைக்கு ஷோல பார்க்க போற இந்த வீடோட ஹைலைட்டான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா இந்த வீடோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் டிசைன். இதோட எக்ஸ்டீரியர் டிசைனுக்காக நமக்கு பாக்ஸ் ஷேப் ஸ்ட்ரக்சர்ல 3D எலிவேஷன் பிளான்ல ரொம்பவே அழகான ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அந்த கலர் காம்பினேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இதோட கார்டனிங் அண்ட் கார் பார்க்கிங் ஏரியாலாம் அந்த கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளோரிங் ஒர்க்கும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி வீடோட இன்டீரியர் ஒர்க்ஸ்க்காக நமக்கு கிளாசி ஃபினிஷ் லுக்கில் தேமலுக்கு கேபின் ஒர்க்கும் இதோட ஃப்ளோரிங் அண்ட் வால்ஸ்க்காக மைக்கலோ காம்பினேஷனில் கலர் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கிறது எல்லாமே இந்த வீட ஹைலைட்டான விஷயங்கள் அமைஞ்சிருக்கு. இந்த வீடை பற்றின ரிவ்யூ தான் நம்ம நெக்ஸ்ட் ஷோவில் போய் ஓனாக ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். வீடு நேலுக்கு சரண்குமாரின் அன்பு வணக்கம். நம்ம இன்னைக்கு ஷோவில் ரிவ்யூ பண்ண போகிறது சவுத் ஃபேசிங் பார்த்து அமைச்சிக்கிற இண்டிவிஜுவல் செமி ஃபர்னஸ் 3 BHK ஹோமோட ரிவ்யூ. பொதுவாக ஒரு வீடுக்கு ரொம்பவே முக்கியமானது அந்த வீடோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் டிசைன். வீடோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் டிசைன் எந்த அளவுக்கு அழகாக இருக்கோ அந்த வீடோட அமைப்பும் அந்த அளவுக்கு அழகாக இருக்கும். அந்த விதத்தில் நம்ம இன்னைக்கு ஷோவில் பார்க்க போகிற வீடோட ஹைட் அண்ட் ஸ்பெஷாலிட்டியான விஷயங்களும் இந்த வீடோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் டிசைன் தான் அமைஞ்சிருக்கு. இதோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக வித்தியாசமாக நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடை பற்றி ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு ஷோவில் போய் ஓனாக ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். ஷோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃப்ளோர் பண்ண உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதோட டவுன்லோடிங் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்களே இந்த பிளானை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்தர் இந்த வீடியோ பற்றின டீடைல்ஸ் எல்லாமே நம்ம ஷோக்குள்ள போய் ஓனாக ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். ஷோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சவுத் ஃபேசிங் பார்த்து அமைச்சிக்கிற இந்த இண்டிவிஜுவல் 3 BHK ஹோம் வச்சுக்கிற மொத்த லேண்ட் ஏரியா என்னவா இருக்குன்னா 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் இந்த வீடை நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு அமைச்சிக்கிற பிளாட்டோட டைமென்ஷன் என்னவா இருக்குன்னா 30க்கு 48 அளவில் இந்த வீடோட பிளாட்டோட டைமென்ஷன் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுக்கு வரவழில் பார்த்தீங்கன்னா நமக்கு 33 அடிக்கு ஸ்பேசியஸான தார் ரோட் ஃபெசிலிட்டி அமைஞ்சிருக்கு. இந்த வீடோட டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கொயர் ஃபீட் என்னவா இருக்குன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து 2360 ஸ்கொயர் ஃபீட் அமைஞ்சிருக்கு. இதோட எக்ஸ்டீரியர் டிசைனுக்காக நமக்கு 3D ஆர்கிடெக்ட் டிசைனில் ஒரு பாக்ஸ் ஷேப் ஸ்ட்ரக்சரில் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் அதுக்கு ஏற்ற மாதிரி லைட்டிங் ஒர்க்ஸோட ரொம்பவே அழகாக வீடோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஒர்க்குக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இதோட காம்பவுண்ட் வால் அண்ட் என்ட்ரன்ஸ் கேட்டை ரொம்பவே வித்தியாசமாக நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ் கேட்லேருந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது இதோட ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் ஏரியா. கார் பார்க்கிங் ஏரியாவோட ஃபெசிலிட்டிஸ்லாம் என்ன பார்க்குறத ஒவ்வொன்றா தெரிஞ்சுப்போம். இப்போ பார்க்குற இந்த வீடோட க்ளோஸ் கார் பார்க்கிங்கோட சைஸ் நமக்கு என்னவா பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா 13க்கு 14 அளவில் ஒரு ஸ்பேசியஸான க்ளோஸ் கார் பார்க்கிங் ஏரியாவாக அமைஞ்சிருக்கு. LED ஸ்பாட்டட் ஃபெசிலிட்டியோட சிம்பிளான சீலிங் ஒர்க்கும் இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்கோட ரைட் கார்னர் நமக்கு இந்த வீட EB மீட் செட்டப் பண்ணுறதுக்கான ஸ்பேஸும் கார் பார்க்கிங் ஏரியா அந்த லெஃப்ட் நம்ம பார்க்குற இந்த வீட கார்டனிங்கான ஸ்பேஸ். இந்த கார்டனிங் ஏரியாவோட சைஸ் நமக்கு என்னவா பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா 16க்கு 7 அளவில் ஒரு ஸ்பேசியஸான கார்டனிங் ஏரியாவை ரொம்பவே வித்தியாசமாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதே இடத்துல நமக்கு இந்த கார்டனிங் ஏரியாவுக்கு தேவையான பைப் ஃபெசிலிட்டிக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. கார்டனிங் ஏரியா அண்ட் கார் பார்க்கிங்கோட ஃப்ளோரிங்காக விட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கோட கலர் காம்பினேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே ஒரு டார்க் கலர் காம்பினேஷனில் கார் பார்க்கிங் டைல்ஸ் யூஸ் பண்ணி ரொம்பவே அழகான ஃப்ளோரிங் ஒர்க் இந்த கார் பார்க்கிங் ஏரியா செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கிங்கோட ரைட் கார்னரில் இந்த வீடை சுற்றி வர மாதிரி செட் பேக் ஏரியாவும் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. 13க்கு 16 அளவு சைஸில் இருக்கிற கார் பார்க்கிங் ஏரியாவிலிருந்து இந்த வீடோட என்ட்ரன்ஸ் டோர் நமக்கு சவுத் ஃபேசிங் பார்த்து பிளான் பண்ணிக்கிறாங்க. இந்த வீட என்ட்ரன்ஸ் டோர் நமக்கு நாட்டு வேங்கில் ஒரு வித்தியாசமான ஆர்ட் ஒர்க்கோட அதோட அட்டாச்சாகவே ஒரு சிங்கிள் பேனல் விண்டோட நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட என்ட்ரன்ஸ் டோர்லேருந்து இப்போ நம்ம பார்க்குறது இதோட ஸ்பேசியஸான லிவிங் ஏரியா அண்ட் டைனிங் ஏரியா சேர்த்து என்ன மாதிரி சைஸில் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா 23க்கு 12 அளவில் ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஏரியாவாக இந்த வீடுக்கு அமைஞ்சிருக்கு. லிவிங் ஏரியா நமக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். லிவிங் ஏரியாவோட ரைட் கார்னர் நமக்கு ஒரு சிம்பிளான மல்டிமீடியா டிவி செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டிவியோட கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு உட்டன் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் ரொம்பவே வித்தியாசமாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு டிவிக்கு தேவையான ஸ்டோரேஜ்க்கான கேபினட்ஸ் எல்லாமே இதோட அட்டாச்சாகவே நமக்கு அமைஞ்சிருக்கு. லிவிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்காக நமக்கு ஒரு மைல்டு ஒயிட் கலர் காம்பினேஷனில் ரொம்பவே அழகான ஃப்ளோரிங் ஒர்க் அமைஞ்சிருக்கு. அந்த ஒர்க்குக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே வால்ஸ்க்காகவும் நமக்கு ஒரு மைல்டு ஒயிட் கலர் காம்பினேஷனில் ரொம்பவே அழகான கலர் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங்கோட வால்ஸை நமக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்காக லிவிங்கோட வால்ஸை நமக்கு உட்டன் ஸ்டாண்ட் வச்சு ஷோ பீசஸ் வச்சு டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஸ்டீல் கட் டிசைனோட ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் எல்லாமே வச்சு ரொம்பவே வித்தியாசமாக இந்த வால்ஸை டெக்கரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால் இந்த லெஃப்ட் சைடு இந்த லிவிங்கோட அட்டாச்சாகவே நமக்கு ஒரு டைனிங் ஏரியாவும் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவோட ரைட் சைடு நமக்கு ஓப்பன் கிச்சன் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியானது லெஃப்ட் சைடு இந்த வீடோட ப்ரேயர் ரூம்க்கான ஸ்பேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவோட கார்னரில் ஒரு இன்டீரியர் ஸ்டேர்கேஸ் டிசைன் அமைச்சு கொடுத்து ஃபர்ஸ்ட் ஒர்க் போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ்க்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அங்கே தான் அமைஞ்சிருக்கு. டைனிங் ஏரியா லெஃப்ட் சைடு இப்போ நம்ம பார்க்குற இந்த ப்ரேயர் ரூமோட சைஸ் நமக்கு என்னவா பிளான் பண்ணிக்கிறாங்கன்னா 13க்கு 10 அளவில் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதே ரூமை நம்ம ஹோம் தியேட்டரை செட்டப் பண்ணுறதுக்கான தேவையானதுக்கு ப்ரொவிஷனுக்கான ஸ்பேஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. இந்த ரூமை நமக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டிலாம் அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னா ரைட் கார்னரில் ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி லைட்டிங் ஒர்க்ஸோட ரொம்பவே வித்தியாசமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்காக லிவிங் ஹாலுக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி மைக்கலோ காம்பினேஷனில் வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணி அழகான ஃப்ளோரிங் ஒர்க்கும் வால்ஸ்க்காக ஒரு மைல்டு ஒயிட் கலர் காம்பினேஷன் சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க.
ப்ரேயர் ரூமில் நமக்கு தேவையான கேபினட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஒரு உட்டன் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் ரொம்ப அழகாக லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ரேயர் ரூமோட காத்தோட்டத்துக்கும் வெளிச்சத்துக்காக நமக்கு நாட்டு வேங்கில் ஒரு பெரிய விண்டோவும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் என்னமா இருக்கிற பார்த்துட்டு ப்ரேயர் ரூம்லேருந்து வெளில வந்து நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் பிளான் பண்ணி கொடுத்துருக்கிற பெட்ரூமோட பிளானிங் என்னமா இருக்கிறத தெரிஞ்சுப்போம். ப்ரேயர் ரூம்லேருந்து வெளில வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீடோட கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிற பெட்ரூம். இந்த பெட்ரூம் எங்கே வந்துருக்குன்னா லிவிங் ஹாலோட ரைட் சைட் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் டோருமே பார்த்தீங்கன்னா நமக்கு நாட்டு வேங்கில் ரொம்பவே அழகாக செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் வழியாக இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடோட கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிற பெட்ரூமோட சைஸ் என்னவா பிளான் பண்ணிக்கிறாங்கன்னா 11x13 அளவில் ஒரு ஸ்பீசிஸை நம்ம மாஸ்டர் பெட்ரூமாக கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம் போகிற வழியில் இருக்கிற பேசேஜ் ஏரியோட சைஸ் நமக்கு 4x4 அளவில் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குற இந்த பெட்ரூம் நமக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் அமைஞ்சிருக்குன்னா பெட்ரூமோட ரைட் வால்ஸில் கிளாசி ஃபினிஷ் லுக்கில் இந்த பெட்ரூம் தேவையான ஸ்டோரேஜ்க்கான கேபினட்ஸோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டடி டேபிள் செட்டப் பண்ணுறதுக்கான தேவையான ஸ்பேஸ்க்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தேவையான ஸ்டோரேஜ்க்கான கேபினட்ஸோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு ஸ்டோரேஜ்க்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கிறத பார்த்துட்டு இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமோட பிளானிங் என்ன பார்க்கறத அடுத்ததாக தெரிஞ்சுப்போம். இப்போ நம்ம பார்க்குற இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமோட சைஸ் 4x8 அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம் நமக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னா பாத்ரூமோட ஃபுல் வால்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா கிளாசி ஃபினிஷ் லுக்கில் வெட்டிஃபைட் டைல்ஸ் யூஸ் பண்ணி டைல்ஸ் ஒர்க் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில். இது போக ஒரு அழகான வாஷிங் யூனிட், ஒரு ஃப்ளோர் மவுண்ட் வெஸ்டர்ன் க்ளோசெட், மேனுவல் ஷவர் ஃபெசிலிட்டி இந்த பாத்ரூம் நமக்கு ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூம்லேருந்து வெளில வந்து இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த வீடோட மாடலர் கிச்சன். இந்த வீடோட மாடலர் கிச்சன் எங்கே அமைஞ்சிருக்குன்னா டைனிங் ஏரியோட ரைட் கார்னரில் இந்த வீடோட நார்த் வெஸ்ட் கார்னர் நம்ம இந்த வீடோட மாடலர் கிச்சனை பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியா வந்து ஒரு ஓப்பன் கிச்சனை இந்த வீடோட கிச்சன் நமக்கு அமைஞ்சிருக்கு. கிச்சனை நமக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறத இப்போ நம்ம ஒன்றா பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற இந்த கிச்சனோட சைஸ் என்னவா பிளான் பண்ணிக்கிறாங்கன்னா 8x14 அளவில் ஒரு ஸ்பேசியஸான கிச்சனாக அமைஞ்சிருக்கு. கிச்சனோட கேபினட்ஸோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்ப்ளை மெரைன் கிரேட் வாட்டர் ப்ரூஃப் கேபினட்ஸ் யூஸ் பண்ணி அழகான கேபினட் ஃபெசிலிட்டிஸும், கிச்சனோட டேபிள் டாப் நமக்கு கிரானைட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனோட வால்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் டைல்ஸ் ஒர்க் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. தேவையான கேபினட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ்க்கான கேபினட்ஸ்லாம் நமக்கு எந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். கிச்சனோட வென்டிலேஷனுக்காக கிச்சனோட வால்ஸே நமக்கு நாட்டு வேங்கில் தேவையான விண்டோ ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீடோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட பிளானிங். ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ் நமக்கு எங்கே பிளான் பண்ணிக்கிறாங்கன்னா டைனிங் ஏரியோட ரைட் கார்னரில் ஒரு இன்டீரியர் ஸ்டேர்கேஸ் டிசைன் ஃபாலோ பண்ணி கொடுத்து இதே இடத்துல தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸ் அமைச்சிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹை ரூஃப் சீலிங் ஸ்ட்ரக்சரில் வென்டிலேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே வித்தியாசமாக இந்த ஹை ரூஃப் சீலிங் ஸ்ட்ரக்சர் அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ் ஸ்டெப்ஸ் வந்து நமக்கு கிரானைட் அண்ட் மார்பிள் காம்பினேஷனில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸ் ஹேண்டில் வந்து நமக்கு வுடன் எஸ்எஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணி ரொம்பவே வித்தியாசமாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வழியாக இதோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட பிளானிங் என்னமா இருக்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நமக்கு 2 பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம், 2 பெட்ரூமுக்கும் காமனாக ஒரு ஸ்பேஸான லிவிங் ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ரூமோட சைஸ்லாம் என்னமா இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போய் தெரிஞ்சுப்போம். ஸ்டேர்கேஸ் வழியாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து நம்ம பார்க்குறது 2 பெட்ரூமுக்கு காமனாக இருக்கிற ஸ்பேசியஸான லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியோட சைஸ் நமக்கு என்னவா பிளான் பண்ணிக்கிறாங்கன்னா 15x12 அளவில் ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஏரியாவாக அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு வுடன் ப்ரௌன் ஒயிட் கலர் காம்பினேஷனில் எல்லா ரூம்ஸுமே யூனிஃபார்மாக ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்காக பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் என்ன மாதிரி ஃப்ளோரிங் யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அதே மைல் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஃப்ளோரிங் ஒர்க்கும், வால்ஸ்க்காக நமக்கு மைல் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் ஒர்க்கும் சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால் இந்த லெஃப்ட் சைடு இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் டோருமே பார்த்தீங்கன்னா நமக்கு நாட்டு வேங்கில் தான் பிளான் பண்ணிக்கிறாங்க. பெட்ரூம் போகிற வழியில் இருக்கிற பேசேஜ் ஏரியா நமக்கு 4x4 அளவில் அமைஞ்சிருக்கு. இப்போ பார்க்குற இந்த பெட்ரூமோட சைஸ் நமக்கு என்னவா பிளான் பண்ணிக்கிறாங்கன்னா 13x11 அளவில் ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூமாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மைல் கலர் காம்பினேஷனில் இந்த பெட்ரூமை ரொம்பவே வித்தியாசமாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்காக மைல் ஒயிட் கலர் காம்பினேஷனில் வெட்டிஃபைட் டைல்ஸ் யூஸ் பண்ணி அழகான ஃப்ளோரிங் ஒர்க்கும், தேவையான விண்டோஸ் எல்லாமே நாட்டு வேங்கில் உட்டன் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் ரொம்ப அழகாக செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட் வால்ஸில் ஒரு மல்டிமீடியா டிவி செட்டப் பண்ணுறதுக்கான தேவையான ப்ரொவிஷன்ஸும் ஷோ பீசஸ் வச்சு டெக்கரேட் பண்ணுறதுக்காக ரொம்பவே அழகான பிளேஸும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம் தேவையான ஸ்டோரேஜ்க்கான கேபின்ஸ்க்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. இந்த பாத்ரூம் நமக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் அமைஞ்சிருக்குன்னா கிரவுண்ட் ஃப்ளோரோட பாத்ரூம் நமக்கு என்ன மாதிரி பிளான் பண்ணிக்கிறாங்களோ அதே மாதிரி என்டையர் வால்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா கிளாசி லுக்கில் வெட்டிஃபைட் டைல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக ஒரு சிம்பிளான வாஷிங் யூனிட், மேனுவல் ஷவர் ஃபெசிலிட்டி,
பாத்ரூமோட லெஃப்ட் கார்னரில் ஒரு ஃப்ளோர் மவுண்டட் வெஸ்டர்ன் க்ளோசெட்னு இந்த பாத்ரூமோட பிளான் அமைஞ்சிருக்கு. பெட்ரூம் வெளில வந்து இப்போ நம்ம பார்க்குறது பெட்ரூம் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்க இந்த வீடோட பால்கனி ஏரியாக்கான ஸ்பேஸ். இந்த பால்கனி ஏரியாவோட எக்ஸ்டீரியர் நமக்கு நாட்டு வேங்கில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குற இந்த பால்கனி ஏரியா ஒரு க்ளோஸ் பால்கனி ஏரியாவும் அமைஞ்சிருக்கு. 6க்கு 10 அளவில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பால்கனியோட ஃப்ளோரிங்காக நமக்கு மேட் ஃபினிஷில் உட்டன் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் ரொம்பவே அழகான ஃப்ளோரிங் பார்க்கும். இப்போ ஃப்ரண்ட் ஃபேஸிங் பார்த்துருக்கிற மாதிரி ரொம்பவே அழகாக இந்த வீடோட பால்கனி ஏரியாவோட பிளான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பால்கனி ஏரியாலேருந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது லிவிங் ஹால்லேருந்து இன்னொரு கார்னரில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கிற செகண்ட் பெட்ரூம். இப்போ பார்க்குற இந்த பெட்ரூமோட சைஸ் 16க்கு 13 அளவில் மாஸ்டர் பெட்ரூமாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா மை கலர் காம்பினேஷன் இந்த பெட்ரூமோட கலர் காம்பினேஷன் சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்காக நமக்கு மைல்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணி அழகான ஃப்ளோரிங் பார்க்கும். பெட்ரூமோட ரைட் கார்னர் இந்த பெட்ரூம் தேவையான ஸ்டோரேஜ்க்கான கேபினட்ஸோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. தேவையான கேபினட்ஸோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேபினட்ஸ் பக்கத்துலேயே நமக்கு இந்த பெட்ரூமோட ஒரு மல்டிமீடியா டிவி செட்டப் பண்ணுறதுக்கான ரொம்பவே அழகான டிவி யூனிட்டும் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேபினட்டோட கலர் காம்பினேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே இந்த மல்டிமீடியா டிவி யூனிட்டோட கலர் காம்பினேஷன் அமைஞ்சிருக்கு. இதோட அட்டாச்சாகவே பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டுக்கு தேவையான கேபினட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. பெட்ரூமோட லெஃப்ட் கார்னர் இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் 4க்கு 12 அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமே பார்த்தீங்கன்னா என்டையர் வால்ஸுக்கும் வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணி ரொம்பவே டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குன்னா மேனுவேட்டட் ஷவர் ஃபெசிலிட்டி, ஒரு அழகான வாஷிங் யூனிட், அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோர் மவுண்டட் வெஸ்டர்ன் க்ளோசெட்னு இந்த பாத்ரூமோட பிளானிங் அமைஞ்சிருக்கு. மாஸ்டர் பெட்ரூம் வெளில வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீடோட டெரஸ்க்கு போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ் ஏரியா. ஸ்டேர்கேஸ் ஏரியாக்கான எக்ஸிட் டோர் எங்கே அமைஞ்சிருக்குன்னா பெட்ரூம் பக்கத்துலேயே பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த இடத்தோட பால்கனியோட சைஸ் என்னவா இருக்குன்னா 8க்கு 13 அளவில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்தோட ஃப்ளோரிங்காக நமக்கு மேட் ஃபினிஷ் டைல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு உடன் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் இந்த பால்கனியோட ஃப்ளோரிங் ஒர்க் அமைஞ்சிருக்கு. பால்கனியோட லெஃப்ட் கார்னரில் நமக்கு இந்த வீடோட டெரஸ்க்கு போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸ் வழியாக இந்த வீடோட டெரஸ்க்கு போய் இந்த வீடோட டெரஸோட ஃப்ளோரிங்காக என்ன மாதிரி மெட்டீரியல் சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, இந்த வீடோட சரௌண்டிங் என்ன மாதிரி இருக்குது, வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஸ்டோரேஜ் டேங்க்லாம் எந்த அளவுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்கிற விஷயத்தை ஒவ்வொன்றா தெரிஞ்சுப்போம். நம்ம இன்னைக்கு ஷோல ரிவ்யூ பண்ண இண்டிவிஜுவல் 3 BHK ஹோம்கான ரிவ்யூ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிக்க நம்புறோம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னா நாகர்கோவில் சரௌண்டிங்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு. மொத்தம் 3 சென்ட் லேண்ட் வீடு சேர்த்து இந்த வீடு வந்து நமக்கு 90 lakhs இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த வீடை பற்றின ஃபர்தர் டீடைல்ஸ் நெகோஷியேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்க கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸுமே வாங்கி தெரிஞ்சிக்கலாம். நம்ம இன்னைக்கு ஷோல ரிவ்யூ பண்ண வீடியோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் டிசைன் பிடிச்சிருந்தா மறக்காம என்ன டிசைன் பிடிச்சிருக்கா நம்ம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு ஷோல ரிவ்யூ பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு ஷோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி.